இவன் இதுக்கு காலங்காத்தால போன் பண்றான். சொல்றா, நண்பா கொண்ட ஒரு 20,000 ரூபாய் காசு இருக்குமா? 20,000 ரூபாயா? அவ்வளவு பெரிய காசுக்கு நான் என்னடா போறது? இருக்கா இல்லையா? என்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு 500 ரூபாய். அதையும் நேற்று நீ வாங்கிட்டு போயிட்ட. அக்கௌண்ட்ல என்ன ஒரு 20 ரூபாய் இருக்கும்டா. அப்படின்னா அக்கௌண்ட்ல 20 ரூபாய் காசு வச்சிருக்க. 20 ரூபாய் தான்டா இருக்கு. அப்ப சரி, எனக்கு ஒரு 19 ரூபாய்க்கு நெட் பேக் ரீசார்ஜ் பண்ணி விடு. அட பாவி, இருக்கிறதே 20 ரூபாய். அதையும் பிடிக்கலான்னு பாக்குறேன் பாரு. மாட்டுவனா நானு? ஏன் மச்சான், நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையாடா? ஏன்டா? டேய், இன்னைக்கு ஃபுல்லா ஸ்டேட் பேங்கோட நெட் பேங்கிங் எதுவும் ஒர்க் ஆகாதாமாடா. அப்புறம் எப்பறம் ரீசார்ஜ் பண்ண முடியும்? அது ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு தானே அந்த பிரச்சனை. நீ வச்சிருக்கிறது கேவிபி அக்கௌண்ட். ஆமா இல்ல? ஆமாதான், ரீசார்ஜ் பண்ணி விடு. ஐயோ, இப்ப இவன்ட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? மச்சான், எங்க அக்கா பையனோட போனை தண்ணிக்குள்ள போட்டான்டா. போன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. இங்க பாரு, ஒழுக்கமா ரீசார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னா உனக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டிய 500 ரூபாய் திருப்பி தருவேன். இல்ல ஏமாத்தினா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 500 ரூபாயை மறந்துடு. இதனடா கொடுமையா இருக்கு. காசை வாங்கினவன் தானே பயப்படணும். காசையும் கொடுத்து போட்டு நான் பயப்பட வேண்டியதா இருக்குது.